அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு வேஷ்டி இல்லை ஒரு உத்திரியம் வாங்கி அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு கொடுங்க. ஏன்னா குருவுக்கு எந்த ஒரு சம்பாவனை பண்ணாலும் நிச்சயமாக அது குரு பகவானுக்கு செய்வதாகவே அர்த்தமாகப்படும். அதை தவிர உங்களுடைய குல வழக்கப்படி இருக்கக்கூடிய குருமார்களை போய் சேவிச்சுட்டு வாங்க. அது தவிர உங்களுடைய இந்த சங்கராச்சாரியர் இந்த ஆதீனங்கள் இவர்களை போய் ஒரு தரமாவது பார்த்துட்டு அங்கே வந்து உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை கொடுத்துட்டு வேஷ்டி இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச நெய் அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுத்துட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம். இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே ஒரு முறையாவது குருவாயூர் போயிட்டு வாங்க. குருவாயூர்ன்றது வந்து குரு பகவானுக்கே வந்து குருவாக இருந்து மகாவிஷ்ணு காட்சி அளிக்கிறதுனால குருவாயூர்னு பேர். அதனால் குரு பகவான் உடைய பெரிய ஊர் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால குருவாயூர் ஒரு தினம் போயிட்டு வாங்க. குழந்தை பிராப்திக்கு வேண்டின்னு இருக்கவாளுக்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு அனுகூலமாகும். இருப்பினும் இது அந்த அளவுக்கு காலம் அல்ல. ஏன்னா உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு தடவை குருவாயூர் போயிட்டு வாங்க. உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா போயிட்டு வர்றதன் மூலியமாக, குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானின் தாக்கம் நிச்சயமாக கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.